இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, ஆண்மை குறைவு சம்மந்தமான உங்களுக்கு இருக்கிற எல்லா சந்தேகங்களும் 100% ஆ தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்றேன். நன்றி. ஓம் அகத்தீசாய நம. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நம்ம பார்க்கறது காமகேசரி குளிகை அகத்தியர் சித்தர் லோக மாரணம் 200ல் சொன்ன முறை தான் நம்ம பதிவிட்டிருக்கோம். ஏற்கனவே அகத்தியர் பாடின பாடலை பாடி நம்ம யூடியூப் பக்கத்தில் விளக்கம் கொடுத்துருக்கேன். அது பார்க்காதவங்க அது ஒரு முறை பார்த்துக்குங்க. விந்துவுக்கு அழிவு வந்தால் அரணாலும் அரியாலும் காப்பாற்ற முடியாதப்பான்னு பாடியிருப்பார். அதுக்கு மருந்து சொல்லியிருப்பார். அந்த சித்த மருந்தை தான் நம்ம இப்போ இந்த யூடியூப் வழியாக பார்க்குறோம். இது செய்முறை விளக்கம் எல்லாமே அந்த வீடியோவில் நான் விரிவாக சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இப்போ நம்ம யூடியூப் பக்கத்தில் பதிவிடக்கூடிய எல்லாமே பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் ஆர்வலர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் பரிமாற்றமும், இந்த கலை நம்மோடு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடும் பதிவிட்டுட்டு வரோம். வேறு எந்த ஒரு பெரிய வியாபார நோக்கம்லாம் கிடையாது. இந்த சித்த மருத்துவத்தில் பல்வேறு நோய்களுக்கு மருந்து கொடுக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஆண்மை கோளாறு, குழந்தையின்மை, நரம்பு தளர்ச்சி, வெட்டை சூடு அப்படிங்கக்கூடிய இது தீர்வில்லாத நோய்களுக்கு இந்த சித்தாவில் தீர்வு இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வேறு எங்கேயும் அலைஞ்சி திரிஞ்சு நேரத்தை வீணடிக்காமல் இந்த மாதிரி சித்த மருத்துவரை நாடி இதை வாங்கி நீங்கள் அவங்க சொன்ன முறையில் சாப்பிடும்போது ஆண்மை கோளாறு, நரம்பு தளர்ச்சி, விந்து முந்துதல், துரித ஸ்தலிதம், தூக்கத்தில் ஸ்தலிதம் ஆகிறது, சிறுநீரத்தில் ஸ்தலிதமாகிறது, இதெல்லாம் நிப்பாட்டும். அதே மாதிரி ஃபோன் பண்ணுறவங்க இந்த மருந்துக்கு கேட்கக்கூடியவங்க எல்லோருடைய கேள்வியும் எத்தனை நாளில் வேலை செய்யும் அப்படிங்கிறது முதல்ல விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். காம இச்சைக்காகவும் அதே எண்ணத்திற்காகவும் நம்ம மருந்து செஞ்சு பதிவிடலை. இந்த மருந்துகள் எல்லாமே குழந்தையின்மைக்கு, 2வது தாம்பத்தியம், கணவன் மனைவிக்கு அவங்களுக்கு இடையில் இந்த தாம்பத்தியம் சந்தோஷம் குறைஞ்சி ஒரு டைவர்ஸ் வரையிலும் போகுது. அதெல்லாம் நிப்பாட்டுறதுக்காக தான் நம்ம மருந்து கண்டுபிடிச்சி பதிவிடுறோம். உங்களுக்கு ஒரே நாளில் சரியாகுமா, 2 நாளில் சரியாகுமா, அல்லது இந்த மாத்திரை போட்ட உடனேயே நான் உடலுறவு கொள்ள முடியுமான்லாம் கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் வேறு மாத்திரைகள் இருக்குது. நிறைய மெடிக்கலில் விற்கிறாங்க. அது டாக்டர் அணுகி வாங்கி சாப்பிடுங்க. சித்த மருந்தை பொறுத்தவரையிலும் முதல்ல விந்துனா என்ன, அது உயிருக்கு ஆதாரமாக விளங்கக்கூடியது. அதை வெளியே விட விட உயிர் நமக்கு ஆயுள் நாட்கள் குறைந்துக்கிட்டே இருக்கும். அது காகபுஜண்டர் அவருடைய பாடலில் பாடியிருப்பார். எண்ணி எண்ணி எடுத்துரைத்தேன் எந்த நேரம் காம சிந்தை, பண்ணி பண்ணி 10 குட்டி போட்டால் என்ன, பதியானை ஒரு குட்டிக்கு ஈடாகுமோ அப்படின்னு பாடியிருப்பார். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த நேரமும் காம சிந்தனையிலே இருக்கிறவங்களுடைய அந்த பிறக்கக்கூடிய குழந்தை நோய்வாயோடையோ அல்லது ஆரோக்கிய குறைவாகவோ அல்லது படிப்பின்மையோ இப்படி இந்த சமூகத்திற்கு ஒரு பாரமாகவோ பிறக்கும். அது பிறந்தால் என்ன, பிறக்கல்னா என்னங்கிற மாதிரி பாடியிருப்பார். அந்த காம சிந்தை எந்த இடத்துல மனைவியோட கட்டிலில் மட்டும் அவன் இன்பத்தை அனுபவிக்கிறானோ, அவன் நீண்ட நேரம் இன்பத்தை அனுபவித்து அந்த சந்தோஷத்தை
அங்கேயே விட்டுருவான். மறுபடியும் எப்போ அந்த எண்ணம் வருதோ, அந்த நேரம் வருதோ அப்போ தான் அவனுக்கு அந்த எண்ணம் வரும். அப்படி பிறக்கிறவனுடைய குழந்தைகள் வந்து சிங்கம் மாதிரி படிப்பு, அறிவு, கல்வி அ வ இந்த மாதிரி பெரிய அ ஆரோக்கியத்தோடையும், இப்படி பல்வேறு விஷயங்களாலயும் அந்த அ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறாரு. அடிக்கடி அ விந்து வந்து வீணாக்கக்கூடிய நபர்கள், இந்த சுக்கலோஸ் தலிதம்னு சொல்லி அகத்தியர் பாடியிருப்பாரு. அத நம்ம யூடியூப்ல ஏற்கனவே பாடியிருக்கேன் பாருங்க. இப்படி அடிக்கடி போறதுனால, அந்த அ விந்துவோடைய வேகத்தன்மையும், வாயு வேகமும் குறைஞ்சு, சக்தியும் குறைஞ்சு, அதனால குழந்தை பிறக்கும்போது, அது வந்து உடல் உபாதையோட பிறக்கும். இப்ப இந்த ஆ விந்துவும், இந்த காம சுகமும் எதற்காக அப்படின்னா, சன்னதிகளை உற்பத்தி செய்ய இறைவனால் கொடுக்கப்பட்டது. இந்த சந்தோஷம் கொஞ்சமாவது இருந்தா தான், இந்த சன்னதி வந்து பெருகும். இல்லன்னா, இந்த சன்னதி வந்து அழிஞ்சிரும்னு சொல்லி எல்லா ஜீவராசிகளுக்கும் இது வந்து பொதுவா கொடுக்கப்பட்டது. அதுல மற்ற விலங்கினங்கள் எல்லாமே அந்த அ குழந்தை பிறப்பதற்காக மட்டுமே அந்த உடலுறவு கொள்ளும். ஆனா மனிதர்கள் வந்து இத ஒரு சந்தோஷமாவோ, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாவோ ஆ வாரத்தில அடிக்கடி அ 1 நாளைக்கு 2 முறை என்கிட்ட பேசுறவங்கலாம் 3 முறை வச்சுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப உடம்பு வந்து உங்களுக்கு பாதிப்படையும். வள்ளலார் சொல்றாரு, மாதம் 2 முறை அதுதான் ஆ பரவாயில்லன்னு சொல்றாரு. மாசம் 1 முறை அதுதான் உத்தமம்னு சொல்றாரு, இல்லறவாசிகளுக்கு. இந்த மாதிரி நீங்க இச்சைகள அடக்கி, ஆ உடம்ப ஆரோக்கியப்படுத்திட்டு, தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமா நீண்ட நேரம் சந்தோஷமாகவும், உடல் ஆரோக்கியமாகவும், மனத்தெளிவோடும் இருக்கிறதுக்கு மருந்து வேணும்னா மட்டும் என்ன அணுகுங்க. இந்த அ எந்நேரமும் காம இச்சையோட அ பல நோய்கள உண்டாக்கிட்டு, இது நாளைக்கே சரியாகுமா? இது சாயந்தரத்துக்கே சரியாகுமா? மாத்திரை போட்ட உடனேயே நம்ம போக முடியுமா? அப்படிலாம் கேட்குறவங்க தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா, இது எங்களுடைய மன சங்கட்டத்த அதிகப்படுத்துது. இது வந்து நானு என்னுடைய யூடியூப் எல்லாத்துலயுமே ஆண்மை குறைவு பத்தின ரொம்ப தெளிவான விளக்கங்கள நான் குடுத்துருக்கேன். எனக்கு வந்து இதில வந்து பணம் சம்பாரிக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. இந்த மருந்துகள் எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த ஃபார்முலா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற ஒரு உயர்வான எண்ணத்தில தான் நான் பதிவு பண்ணிட்டு வரேன். ஆம், அதனால தயவு செஞ்சு இந்த மருந்துகள சாப்பிட்டு உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கங்க. ஆண்மை குறைவு வந்து ஒரே ஒரு விஷயமா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உடம்புல ப பல தொந்தரவுகள ஏற்படுத்திய பிறகு தான் இந்த ஆண்மை கோளாறு ஏற்படும். அதனால என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி உங்களோட நம்ம பேசி ஆலோசனை பண்ணா தான் தெரியும். 2வது அ உங்களுடைய உடல்நிலையில சர்க்கரை, பிபி, ஹார்ட் சர்ஜரி இது மாதிரி அ உபாதைகளுக்காக நீங்க சர்ஜரி பண்ணியோ, மாத்திரை சாப்பிட்டோ, உடம்பு சரியில்லாம இருந்தாலோ, அத முன்கூட்டியே சொல்லிரணும் எங்ககிட்ட. உங்களுடைய பிரச்சனைகள சொல்லாம, இந்த ஆண்மை குறைவான மருந்துகள நீங்க உபயோகப்படுத்தும்போது, அது உங்களுக்கு அந்த பலன அளிக்காது. அதே மாதிரி அ இந்த மருந்துகள் தேவைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நெறையா ஃபோன் கால் வர்றதுனால, நெறையா மருந்துகள நம்மளால செய்ய முடியாம போயிருது. அதே மாரி ஃபோன் வந்து பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் எமர்ஜென்சினா பண்ணுங்க. மத்த நேரத்தில வாட்ஸ்அப் பண்ணா போதும். நானே உங்கள கூப்பிடுவேன். ஆண்மை கொ குறைவு சம்மந்தமான, குழந்தையின்மை சம்மந்தமான ஒரு முழு புரிதல நானு உங்களுக்கு குடுத்துருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். மேலும் உங்களுடைய சந்தேகத்துக்கு என்னுடைய யூடியூப் பக்கத்தில கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கும் நான் உங்களுக்கு விளக்கம் தரேன். உங்களுடைய கமெண்ட்ட பொறுத்து உங்களுக்கு நானு அடுத்த வீடியோவுல பதில் குடுக்குறேன். இதுவரை பொறுமையா பார்த்ததற்கு மிக்க நன்றி.